நான் உங்க அருண். கணக்கம்பட்டி சாமி ஒருத்தரோட வீட்டுக்குள்ள சூட்சமமா வந்து போறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதனால பல ஆச்சரியங்கள் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கத்தான் இன்னைக்கு நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கணக்கம்பட்டியாரின் ஆன்மா வந்து போகும் ஆச்சரியம், முக்காலத்தையும் காட்டும் சித்தர்கள் ஏடு. சித்தர்கள் அருளிய சித்தர் ஏடு. நம்மளுடைய ஜோதிட அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வரைகளை ஓவியமா கொடுத்துட்டாங்க. தியானத்தில் கிடைத்த அதிசயங்கள், இன்னைக்கு நான் விருதுநகருக்கு போயிட்டு இருக்கேன். பழனிக்கு பக்கத்துல கணக்கம்பட்டியில வாழ்ந்த மூட்டை சுவாமிகள்னு சொல்லப்படுற கணக்கம்பட்டி சுவாமிகள் ஒருத்தரோட வீட்டுல வந்து அமானுஷ நிகழ்வுகள் நடத்துறதா நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியோட Facebook பேஜ்ல தகவல் பதிவாகி இருக்கு. இப்ப நான் அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். நான் இப்போ விருதுநகரை நெருங்கிட்டேன். நமக்கு தகவல் கொடுத்த பாலமுருகனுக்கு போன் பண்ணினேன். அவர் எனக்கு ரூட் சொல்லி வழி நடத்தினாரு. அங்க பாலமுருகன் எனக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பணும். இப்ப நாங்க முருகன் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். கிட்ட நெருங்க நெருங்க அவர் வீட்டுக்குள்ள ஒரு கூட்டம் இருக்கிற சத்தம் கேட்டுச்சு. என்னதான் நடக்குதுன்னு உள்ள போய் பார்த்தப்போ அங்க ஒரு யாகத்துக்கான பூஜை வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது. நான் கூட ஏதோ கிரக பிரவேசம் பண்றாங்களோன்னு நினைச்சேன். ஆனா அது இல்ல. இங்க பிரச்சனைகளோட வந்திருக்கிறவங்களுக்காகவும் அவங்களோட வேண்டுதல்களுக்காகவும் ஒரு யாகம் இங்க நடக்கவிருக்கிறதா எனக்கு சொன்னாங்க. இவர்தான் நான் பார்க்க வந்த முருகன். கணக்கம்பட்டி சித்தரை தன்னோட மானசீக குருவா ஏத்துக்கிட்டு இருக்காரு முருகன். இவர் தன்னோட குரு கணக்கம்பட்டி சித்தரை சந்திக்க பல முறை முயற்சி செஞ்சிருக்காரு. ஆனா இவரால 2 முறை மட்டும்தான் அவரை பார்க்க முடிஞ்சிருக்கு. அப்படி ஒரு முறை அவரை பார்க்க போனப்போ யாரையும் கூப்பிட்டு பேசாத கணக்கம்பட்டி சித்தர் தன்னை மட்டும் கூப்பிட்டு பேசினதா சொல்றாரு முருகன். எனக்கு 2 முறை எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஒரு முறை ஐயாவை நான் ஆக்சுவலா நான் போய் நான் ஐயாவை நான் வணங்கணும்னு அந்த சிச்சுவேஷன் இருக்கிறப்ப அவங்க உள்ளுக்குள்ள ஐயாவை பார்க்கறதுக்கு அனுமதி கிடைக்காது. அப்ப நான் போனப்போ என் ஐயா தன்னுடைய விரல்களால் அழைத்தார். அழைச்சு என்ன இந்த மாதிரி இந்த இடத்துல உட்கார் அப்படின்னாங்க. காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்குறப்ப செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு அவங்களுடைய சித்தருடைய பாஷையில சொன்னாங்க. இந்த மாதிரிடா சாமி, செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, நம்ம செஞ்சு முடிச்சிருவோமா, இந்த பிரபஞ்சத்துடைய நாட்கள் நமக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கையை மட்டும் இப்படி காமிச்சாங்க. போயிட்டு வாங்க. நாங்க அப்படி புறட்டு வந்துட்டேன். கணக்கம்பட்டி சித்தரை தன்னோட மானசீக குருவா ஏத்துக்கிட்டு இருக்காரு முருகன். அதனால இவருக்கு பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த சித்திர ஏடு. சித்திர ஏடுன்னு சொல்ற வார்த்தையே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. ஜாதகம் பார்க்கறதுல நிறைய முறைகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த சித்திர ஏடு. இதுல கஷ்டம்னு வரவங்களோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களே படமா வருமா. அதை வச்சுதான் முருகன் வரவங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த சித்திர ஏட்டுல 2 வகை இருக்குன்னு சொல்றாரு முருகன். ஒன்னு 78 ஏடுகளை கொண்டது. இந்த ஏடுகள் வச்சு முக்காலத்தையும் கணிக்க முடியும்னு இவரு சொல்றதுதான் ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஒரு வாழ்க்கையை நம்மள என்ன பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத கண்டறியறதுக்காக நம்ம ஆக்சுவலா டேரட் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம கொண்டுட்டு இருக்கோம். இரண்டாவது ஆக்சுவலா இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு. இந்த பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நம்ம தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவதைகளுடைய ஏடுகளாக நாங்க பிரிச்சிருக்காங்க. காடஸஸ் கார்டுன்னு சொல்லி தனியா கொண்டு இருக்காங்க. இது 44 தேவதைகளை கொண்ட ஒரு ஏடுகள். முருகன் சித்தர்கள் ஏடு மூலமா தன்னை தேடி வரவங்களுக்கு முக்காலத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த சித்திர ஏட்டுக்கு பின்னால பல ஆச்சரியங்கள் மறைஞ்சிருக்கு. சித்தர்கள் ஏடு அப்படின்னா என்ன? பாண்டியர்கள் வாழ்ந்த காலத்துல சித்தர்களால மக்களுக்காக வழங்கப்பட்டதுதான் இந்த சித்தர்கள் ஏடு. இதன் மூலமா ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கை நிகழ்வுகளையும் அதுல ஏற்பட போற பிரச்சனைகளையும் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான பரிகாரங்களையும் கூட சித்தர்கள் இதுல குறிப்பிட்டிருக்காங்க. இது
பழங்காலத்துல இருந்த ஒரு ஜோதிட முறை. நடுவுல இது அழிஞ்சு காணாம போயிருக்கு. இந்த ஏடுகள்ல சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கும். அந்த சித்திரங்களை வச்சு முக்காலத்தையும் கணிக்க முடியும்னு சொல்லப்படுது. இதுல வரையப்பட்டிருக்கும் சித்திரங்களை வச்சு பலன் சொல்றதால இத சித்திர ஏடுன்னும், சித்தர்கள் இத கொடுத்ததால சித்தர்கள் ஏடுன்னும் இத குறிப்பிடுறாங்க. சித்திர ஏடு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இது வந்து சித்தர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இதை பார்க்கும்போது இது எல்லாமே வெஸ்டர்னைஸ்டு இல்லையா, நம்ம வெளிநாட்டவர் யூஸ் பண்ற மாதிரி இல்ல, வந்து ஃபுல்லாவே இங்கிலீஷ் இந்த மாதிரி ஒரு கார்டு மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வந்து எப்படி சித்திர ஏடு அப்படின்னு சொல்றீங்க நீங்க? இல்ல, நம்மளுடைய தமிழகத்திலிருந்து, நம்மளுடைய தென் தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாமே வந்து சித்தர்கள் மூலமா உருவாக்கின சில நிறைய அதிகப்படியான ஜோதிட விஷயங்கள், ஜோதிஷ விஷயங்கள், அது எல்லாமே வந்து நீ வெளிநாடுக்கு ஆராய்ச்சிக்காக போன விஷயம். பாண்டிய மன்னர் காலத்துல வந்து கண்டிப்பா வந்து இதை வந்து யூஸ் பண்ணிருக்காங்கிறதுக்கு இதுல நிறைய விஷயங்கள் தெரியும். அவங்க தான் வந்து இங்க இருந்து ஆக்சுவலா வந்து மேலை நாடுகளுக்கு ஆராய்ச்சிக்காக நிறைய விஷயங்களை இங்க இருந்து அனுப்பிச்சு வச்சாங்க. அங்க நம்ம ஆராய்ச்சிக்காக போன விஷயங்களை வந்து அவங்க அங்க தக்க வச்சுக்கிட்டு அவங்க வந்து அதை பாதுகாப்பா வந்து முறையா கையாண்டுகிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய தென் தமிழகத்துல அதை பாதுகாக்க வேண்டிய முறைகள்ல வந்து நிறைய விஷயம் தவறிடுச்சு. நம்ம நாட்டுல இந்த சித்திர ஏட்டோட பயன்பாடு முற்றிலுமா இப்ப பயன்பாட்டுல இல்லாம அழிஞ்சு போச்சு. ஆனா இந்த சித்திர ஏடுகள் தான் இன்னைக்கும் வெளிநாடுகள்ல இப்பவும் பிரபலமா பேசப்படுற டேரட் கார்டுகள் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான தகவலை இவங்க சொல்றாங்க. வெளிநாடுகளில் வந்து இந்த டேரட் கார்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா வந்து இது நம்மளுடைய சித்தர்களுடைய ஏடு தான், அதை வந்து சித்திரைகள் சொல்றீங்களா, நம்ம தான் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆழமான விஷயங்கள் ஏதாவது நம்ம கிட்ட இருக்கா ஆதாரங்கள்? இது ஆக்சுவலா வந்து மொத்தம் 108 வந்து 100 விஷயங்களை, 100 ஏடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆதிசங்கரர் இயற்றிய சௌந்தரலகரில வந்து அதை அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது அதுவே உதாரணம். நம்ம தமிழகத்தில இருந்து இங்கிருந்து போன விஷயம். சௌந்தரலகரில இல்லாத விஷயங்களே, அமானுஷமான விஷயங்களே கிடையாது. முருகன் தன்னை தேடி வரவங்களுக்கு ஏடு எடுத்து அதை சீட்டுக்கட்டுகள் போல குலுக்கி அதை ஏடு பார்க்க வந்தவங்களையே 3 பாகமா பிரிக்க சொல்றாரு. அதுல இருந்து 12 கார்டுகளை எடுத்து ஜாதக கட்டம் போல வைக்கிறாரு. அதுல இருந்து ஒரு கார்டை மட்டும் வந்திருக்கிறவங்களோட இடது கையால திருப்ப சொல்றாரு. அப்படி திருப்புறப்போ அதுல வர சித்திரங்களை வச்சு பலன்களையும் பரிகாரங்களையும் சொல்றாரு முருகன். இவரு உதயகுமார், இவரும் விருதுநகர் தான். இவருக்கு ஏடு எடுத்து பாக்குறப்போ நானும் கூட இருந்தேன். முருகன் உதயகுமார தன்னோட முறைப்படி ஏடு எடுக்க சொன்னாரு. உதயகுமாரும் கடவுளை வேண்டிக்கிட்டு ஒரு ஏடு எடுத்தாரு. ஏட பார்த்ததுமே இவரோட வாழ்க்கையில நடந்தது எல்லாம் கூட இருந்து பார்த்த மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு சொல்ல தொடங்கிட்டாரு முருகன். கண்ணில் கண்டிப்பா வந்து பார்வை கோளாறுகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். கடந்த 7 மாதங்களா இது வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். இது வர்ற ஜனவரி தாண்டணும் உங்களுக்கு. வர தை மாதங்கள்ல வந்து இதற்கு உண்டான மருத்துவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து குணமளிக்குங்கிறது உண்மை. இப்படி தன்னோட வாழ்க்கையில சித்தர்கள் ஏடு கிடைக்கவும் இன்னும் பல அதிசயங்கள் நடக்கவும் காரணம் கணக்கம்பட்டி சாமிதான்னு உறுதியா நம்பி இருக்காரு முருகன். அதாவது இப்ப சித்திர ஏடு அப்படிங்கிறது வந்து சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்ப வந்து உங்களுக்கு இந்த சித்தர்கள் தொடர்பும் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா உங்களுக்குள்ள? எங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து பாம்பாட்டி சித்தருடைய அனுகிரகங்கள் எங்களுக்கு கிடைக்கணும். பாம்பாட்டி சித்தருடைய அனுகிரகங்கள் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் பழனிக்கு அருகில் இருக்கிற பாம்பாட்டி சித்தருடைய அவதாரம். கணக்கம்பட்டி சாமி வந்து பாம்பாட்டி சித்தரோட அவதாரம். பாம்பாட்டி சித்தருடைய 17வது அவதாரமாக அவதரித்திருந்த கணக்கம்பட்டியார், அவரை போய் நாங்க வந்து மூட்டை சுவாமிகள் சொல்லுவாங்க, நான் தரிசனம் பண்ணேன். அவங்களுடைய தரிசனங்கள் எனக்கு வந்து ரொம்ப கிடைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனா சித்தர்கள் அருளிய சித்திரை ஏடு. இந்த சித்திரை ஏடுகள் நாங்க சித்தர்கள்னு எங்களுடைய இதுல ஆக்சுவலா வந்து எங்களுக்கு கிடைச்ச விஷயம் வந்து கணக்கம்பட்டியார். எனக்கு ஐயாவுடைய அனுகிரகங்கள், எனக்கு ரொம்ப விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இங்க வந்த சமயத்துலதான் சென்னைய மழை வெள்ளம் புரட்டி எடுத்துட்டு இருந்தது. இதே சமயத்துல இன்னும் நிறைய சாமியார்கள் நம்மோட நிகழ்ச்சிக்கு போன் பண்ணி இன்னும் ஜனவரியிலையும் இப்படி மழையால சென்னைக்கு பேரழிவு இருக்குன்னு எல்லாம் பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால நான் இவர்கிட்ட வந்ததுமே இந்த சித்தர்கள் ஏட்ட பயன்படுத்தி திரும்பவும் சென்னைக்கு மழையால பாதிப்பு ஏற்படுமான்னு ஒரு ப்ரெடிக்ஷன் பார்க்க ஆசைப்பட்டேன். இப்போ சென்னையில வந்து ஒரு பெரிய அழிவு தான் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா, இந்த வெள்ளம் வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு. மறுபடியும் இந்த மாதிரி இருக்கா, ஏன்னா ஒரு ப்ரிகாஷன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது இல்லையா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி தான் கேட்கிறோம். கண்டிப்பா வருகிற இந்த 12 மாதங்களுக்கு உண்டான விஷயத்த வந்து நான் உங்களுக்கு ஏடுகள் நான் உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறேன்.
அதில் நீங்கள் எடுங்க. அது மூலமாக வந்து எதுவும் நான் பேரிடர்கள் இருக்கான்னு உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்ல முடியும். ஆனால் சொல்ல முடியும் இல்லையா? அதை வச்சு கண்டிப்பாக சொல்ல முடியும். ஜனவரி மாதங்கள் 3ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். நீர்த்தன்மையான பிரச்சனைகள் இருக்கும். ஆனா வந்து அது வந்து பாதிப்புக்கு உண்டான விஷயங்களா எடுத்துக்கிட முடியாது. நீங்க சொல்ற மாதிரி பேரிடர்கள் இருக்கும் வைக்கும் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட முடியாது. இது வந்து ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே தவிர வேற அந்த லெவலுக்கு வந்து ஒரு இதா சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் கண்டிப்பா வந்து அது ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா மழை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். பட் ஆனா ஒரு பெரிய விஷயமா எதிர்பார்க்க வேண்டாம். நல்ல விஷயமா தான் இருக்கு, பாசிட்டிவா தான் இருக்கு. கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. இந்த ஜனவரியில சென்னைக்கு மழையால திரும்பவும் பாதிப்பு இல்லன்னு இவர் சொன்ன பதில் எனக்கு மட்டும் இல்ல, இத பாத்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கும். ஜாதகம் நான் ஏற்கனவே பார்த்து அதில் எனக்கு நம்பிக்கையெல்லாம் இல்லை. நான் எல்லா பேரும் பார்க்குறப்பெல்லாம் ஆஹா ஓஹா அப்படின்பாங்க. ஆனால் அங்கே நடக்கிறது வேற மாதிரி இருக்கும். இது ரொம்ப சுமாராக தான் சார் இருக்குன்பாங்க. ஆனால் நல்லா இருக்கும். இது ஒன்றும் மேட்ச் ஆகலாம், இது நமக்கு சரி வராது விட்டேன் நான். இது வந்து ஒரு யூனிக்காக இருந்தது. இது ஜாதகம்லாம் தேவையில்லை அப்படின்னாங்க. அந்த மொமெண்டத்தில் வந்து நமக்கு என்ன இந்த காட்ஸோட பிளெஸிங் எப்படி இருக்கோ அது பிரகாரம் வரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு விருதுநகர்ல இருக்கேன். இங்க இருக்கிற முருகன் அப்படிங்கிறவருக்கு கணக்கம்பட்டி சித்தர் அரூபமா வந்து காட்சி கொடுக்கறதாகவும் அதனால பல அமானுஷ்யங்கள் நடக்கிறதாகவும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவர் பாண்டிய மன்னர்கள் காலத்திய சித்திரை ஏடு மூலமா ஒருத்தரோட முக்காலத்தையும் கணிச்சு சொல்றாரு. அதையெல்லாம் பார்க்கத்தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். இவர் ஏடு பார்க்க வரவங்களுக்கு அதுல வர படத்தை வச்சு மட்டும் பலன் சொல்றது இல்ல. சில நேரங்கள்ல சித்தர்கள் இவருக்குள்ள வந்து அவங்களுக்கான பலன் சொல்றதா இவர் சொல்றாரு. ஆனா இது அருள்வாக்கு சொல்றது போல ஆவேசத்தோட பேசுறது இல்ல. இவராவே இருந்து நார்மலா பேசும்போதே சித்தர்கள் இவருக்குள்ள வந்து வரவங்களுக்கான தீர்வுகளை சொல்றதா சொல்றாரு. இவரு பாலமுருகன். இவர்தான் நமக்கு முருகனை பத்தி தகவல் கொடுத்தவரு. இவரும் முதல்ல முருகனை வந்து பார்த்திருக்காரு. இவரோட பிரச்சனைகள் தீர இந்த மெத்தட் இவருக்கு கை கொடுத்திருக்கு. சித்தர் வழிபாட்டுல ஆர்வம் கொண்ட பாலமுருகனுக்கு ஜாதகம் பார்க்கறதுல நம்பிக்கை இல்ல. இங்க வந்து ஏடு எடுத்து பாக்குறப்போ தன்னோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஏடுகள்ல படமா வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு இந்த சித்திரை ஏடு மேல நம்பிக்கை வந்திருக்கு. இங்க வரவங்களோட விவரம் எதுவும் தெரியாம அவங்க வாழ்க்கையில நடக்கிறதையெல்லாம் முருகன் பளிச்சுன்னு சொல்றதா சொல்லி ஆச்சரியப்படுறாரு பாலமுருகன். தெய்வ வழிபாடு பண்றது உண்டு, தெய்வ நம்பிக்கை உண்டு. சித்தர்கள் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப பெருசா பாக்குறது கிடையாது, ஜாதகம் பாக்குறது கிடையாது. ஏன்னா ஜாதகம் நான் ஏற்கனவே பார்த்து அதில் எனக்கு நம்பிக்கையெல்லாம் இல்லை. நான் எல்லா பேரும் பார்க்குறப்பெல்லாம் ஆஹா ஓஹா அப்படின்பாங்க. ஆனால் அங்கே நடக்கிறது வேற மாதிரி இருக்கும். இது ரொம்ப சுமாராக தான் சார் இருக்குன்பாங்க. ஆனால் நல்லா இருக்கும். இது ஒன்றும் மேட்ச் ஆகலாம், இது நமக்கு சரி வராது விட்டேன் நான். இது வந்து ஒரு யூனிக்காக இருந்தது. இது ஜாதகம்லாம் தேவையில்லை அப்படின்னாங்க. அந்த மொமெண்டத்தில் வந்து நமக்கு என்ன இந்த காட்ஸோட பிளெஸிங் எப்படி இருக்கோ அது பிரகாரம் வரும். அவங்க நமக்கு இருக்கிற நிலைமையை சொல்லுவாங்க அப்படின்றதுனால இது நான் நம்பினேன் நான். பட் இவர் சொன்னது எனக்கு நல்லா நடந்துச்சு. இவர் சொன்னது எனக்கு வந்து அப்படியே நடந்தது எனக்கு. அதனால தான் இது மேல எனக்கு ஒரு பிலீஃப் வந்தது. முருகன் சித்தர்கள் ஏடு மூலமா இங்க வரவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதோட இல்லாம சித்தர்களுக்கான வழிபாடுகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இவரு தன்னோட குருவான கணக்கம்பட்டியாருக்கும் தீவிரமான வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராரு. இவரு கணக்கம்பட்டியாருக்கு பூஜைகள் செய்யற சமயத்துல இவருக்கு பல அமானுஷ்ய அனுபவங்கள் கிடைக்க தொடங்கி இருக்கு. சமீபத்துல சில மாசங்களுக்கு முன்னாலதான் கணக்கம்பட்டி சித்தர் ஜீவ சமாதி அடைஞ்சாரு. அத கேள்விப்பட்டதுல இருந்து ரொம்பவே மனம் கலங்கி இருக்காரு முருகன். தன் குருவோட சமாதி நிலை இவருக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதனால குருவை நினைச்சு கண்ணீர் மல்க வேண்டியபடி இருந்திருக்காரு. அப்பதான் இவருக்கு சில அமானுஷ நிகழ்வுகள் நடக்க தொடங்கி இருக்கு. நான் ஐயா ஜீவசமாதி ஆனதுக்கு அப்புறமா வந்து நான் சில காலங்கள் கழிச்சு நான் வந்துட்டேன்.
வந்ததுக்கு அப்புறமா வந்து எனக்கு ஒரு மாசம் கழிச்சு ஐயா ஜீவசமாதி ஆயிட்டாங்கன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து நான் நினைக்கவே இல்லை. அவங்க என்ன அந்த உலகத்துக்கு வந்து ஏதோ விஷயம் சொல்லிட்டு போயிருக்காங்களே தவிர அவங்க கண்டிப்பா வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு அவங்க இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறாங்க, நமக்காக வந்து உருவம் காமிக்கிறதுக்காக வந்து மனித ரூபத்துல வர்றாங்க, அவ்வளவுதான். அவங்க இன்னும் இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள்ல அவங்க ஊடுருவி வந்துட்டு இருக்காங்க. அப்ப நான் ஒரு ஐயா ஜீவசமாதியானி ஒரு மாசம் கழிச்சு நான் தினமும் நான் வந்து ஆக்சுவலா வந்து வழிபடுவேன். செவ்வாய் வெள்ளி வந்து ஐயாவுக்காக ரொம்ப சிறப்பு பிரார்த்தனைகள் நான் வீட்டில் வச்சு நான் பண்ணுவேன். தனியா வந்து அவங்களுக்கு எல்லாமே வச்சிருக்கேன் நான். அப்போ நான் ஐயாவுடைய படத்துல வச்சு நான் பூஜித்து சில விஷயங்கள்லாம் பிரபஞ்சத்துக்கு சொல்லணும், நீங்களே எனக்கு என்னமுமே சொல்லாம நீங்க போயிட்டீங்களா, நான் இந்த விஷயத்தை யார்கிட்ட தேடுவேன்னு சொல்லி என் கண்ணீர் கசிய நான் வேண்டின காலங்கள் உண்டு அன்னைக்கு. அப்ப மறுநாள் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அந்த மறுநாள் ஐயாவுக்காக நான் வந்து நிவேத்தியமாக படைக்கப்பட்ட அந்த சாக்லேட்ஸ் வந்து ஐயா சாப்பிடுவாங்க. பழச்சாறு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து சாப்பிடுவாங்க. அப்ப அந்த சாக்லேட்டு நான் வந்து ஒரு வீக்லி வந்து ஐயாவுக்கு வந்து அந்த செவ்வாய் வெள்ளிக்கு வந்து அந்த நிவேத்தியத்தை வந்து மாத்துவேன். அப்ப மாத்துறதுக்காக நான் எடுக்கும் பொழுது அந்த சாக்லேட்ல வந்து சீலிங் ஓபன் ஆகல, உள்ளுக்குள்ள சாக்லேட் காலியா இருந்துச்சு. இது நான் ஐயாட்ட இருந்து நான் கண்ட அமானுஷ்யமான விஷயம். ரெண்டாவது, அந்த பழச்சாறு பாட்டில்ல வந்து ஐயா வந்து எப்பவுமே வந்து ஒரு 3 மடக்கு குடிப்பாங்க. அந்த 3 மடக்கு சீலிங் ஓபன் ஆகாம குடிச்ச காலமும் நான் பார்த்தேன். இது வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்குல்ல இது. இது உங்களுக்கு வெயிட் இல்லை இல்லையா, சாக்லேட் உள்ள இருக்கும் இல்லையா. இப்ப வந்து வெயிட் இல்லைன்னா சாக்லேட் இல்லை. இது வந்து ஐயாவுக்கு நிவேத்தியம் பண்ணிருக்கும். ஐயா வந்து போனாங்கிறதுக்கு இதான் அறிவு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு விருதுநகர்ல இருக்கேன். இங்க இருக்கிற முருகன் அப்படிங்கிறவருக்கு கணக்கம்பட்டி சித்தர் அரூபமா வந்து காட்சி கொடுத்திருக்காரு. இப்படி இன்னும் சில அமானுஷ்யங்கள் இவருக்கு நடந்திருக்கு. அத பத்தி எல்லாம் பேசத்தான் இன்னைக்கு நான் முருகனை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் தன்னோட பூஜை அறையில தினந்தோறும் கணக்கம்பட்டி சித்தருக்கு மனமுருகி பூஜைகள் செய்யறாரு முருகன். அதை முடிச்சிட்டு தியானத்துல இருப்பாரு. அந்த மாதிரி சமயங்கள்ல இப்பவும் தன்னால சித்தர்களோட பிரசன்ஸ உணர முடியுதுன்னு சொல்றாரு முருகன். நான் நெஞ்சுருகி நான் வந்து ஆக்சுவலா வந்து ஐயாவை நான் வந்து கருணையோட நான் வந்து ஐயா நீங்க என்னையா நீங்க செய்யக்கூடாதா, எனக்கு உதவி பண்ணக்கூடாதான்னு நான் தஞ்சமடையும் பொழுது அவர்கள் வந்து போன சில விஷயங்கள் எனக்கு நான் உணர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா ஐயா வந்து போனாங்கன்னா என்னுடைய வீட்டுக்குள்ளக்க நான் தங்கியிருக்கிற அந்த பூஜை அறை சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ஒரு கோயில் ஸ்தலங்கள்ல வந்து யானை வந்து கட்டி வைத்தா எப்படி ஒரு புல் சம்பந்தப்பட்ட வாடைகள் இருக்குமோ அந்த வாடைகள் நான் வந்து உணர முடியும், நுகர முடியும். கணக்கம்பட்டி சித்தருக்கு இவர் படைக்கிற பொருட்களை சித்தர் அரூபமா வந்து ஏத்துக்கிறதா முருகன் உறுதியா நம்புறாரு. அப்படி தன்னோட பூஜை அறையில சித்தருக்கு படைச்ச பொருட்களை எடுத்துட்டு வந்து எனக்கு காட்டினாரு. அதுல சாக்லேட் இருக்கு. இது வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்குல்ல இது. இது உங்களுக்கு வெயிட் இல்லை இல்லையா, சாக்லேட் உள்ள இருக்கும் இல்லையா. இப்ப வந்து வெயிட் இல்லைன்னா சாக்லேட் இல்லை. இது வந்து ஐயாவுக்கு நிவேத்தியம் பண்ணிருக்கும். ஐயா வந்து போனாங்கிறதுக்கு இதான் அறிவு. நிவேத்தியம் ஏத்துக்கிட்டாங்கிறதுக்கு இதான் விஷயம். எம்டியா இருக்கிறது இல்லையா இது வந்து வந்திருக்காங்க இல்லையா, இது வந்துட்டு போயிருக்காங்க. நம்ம கொடுத்த நிவேத்தியம் வந்து அவங்களுக்கு படைக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு உண்மையான. இவர் சித்தருக்கு படைச்ச சாக்லேட்ஸ் எல்லாமே பார்க்க அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு சில சாக்லேட்ஸ் மட்டும் உள்ள சாக்லேட் இல்லாம லேசா இருக்கு. கவர் மட்டும் அப்படியே இருக்கு. இதையெல்லாம் சித்தர் வந்து சாப்பிட்டதா முருகன் நம்புறாரு. இது இப்ப பிரிச்சு பார்க்கலாமா இத சாக்லேட்? இது எங்களுக்கு நாங்க பொக்கிஷமா வச்சிருக்கோங்க. நிவேத்தியம் தான் வந்து எங்களுக்கு சான்றுகள், எங்களுக்கு அவங்க வந்து போனாங்கிறதுக்கு உண்டான ரொம்ப விஷயமா நாங்க ஒரு மதிக்கத்தக்க விஷயமா வச்சிருக்கோம். இங்க படைக்கப்பட்ட பழச்சாறு பாட்டில் சீல் பிரிக்காம அப்படியே இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற பழச்சாரோட அளவு மட்டும் குறைஞ்சிருந்தது. அதை எனக்கு காட்டினாரு முருகன். இது மாதிரி அடிக்கடி நடக்கிறதா ஆச்சரியப்படுறாரு முருகன். இதுதான் வச்சிருக்கிறது இல்லையா நீங்க? ஓபன் பண்ணாம இருக்கலையா? அது ஓபன் பண்ணாது இல்லையா, சீலிங் ஓபன் பண்ணாது. இது வச்சு எவ்வளவு நாள் ஆகுது? இது வச்சுக்கிட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி வச்சு விஷயம்.
ஏற்கனவே இப்படி சித்தர் வந்து குடிச்சதா சொல்லப்படுற பழசாறுகளை பயன்படுத்தி பலரோட நோய்கள் குணமானதா இவரு சொல்ற தகவல் ரொம்பவே ஆச்சரியமானது. இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் வந்து இதா இருந்திருக்கு. இதை வந்து ஆக்சுவலா வந்து நான் உடம்பு ரொம்ப முடியாதவங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நோய், அவங்களுக்கு மெடிக்கல்ல வந்து ஒரு விஷயமே அவங்களுக்கு கிடைக்கல, விடை தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன். சாப்பிட்டுருக்காங்க, அவங்களுக்கு குணமடைஞ்சிருக்குங்கிற நான் அந்த விஷயத்த நான் ரொம்ப நம்புறேன். குணமடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கணக்கம்பட்டி ஐயா இங்க வராரு அப்படிங்கிறதுக்கான ஒரு இதை விட வேற சான்றுகள் எதுவுமே தேவையில்லையா? கணக்கம்பட்டி சித்தர் முருகனோட வீட்டுக்குள்ள சூட்சம ரூபத்துல வந்து போறாரா? அத நான் உணர முடியுமா? நான் அங்க இருக்கும்போதே முருகனை எனக்காக பூஜை அறையில தியானத்துல ஈடுபடும்படி கேட்டேன். அவர் தியானம் செய்ய செய்ய அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் பரவனத என்னால உணர முடிஞ்சது. எனக்கு இங்க வந்ததுல சித்தர் ஏடுங்கிற புது விஷயத்த பார்த்ததை விட கணக்கம்பட்டியாரோட பிரசன்ஸ உணர்ந்ததுதான் ரொம்பவே திருப்தியா இருக்கு. கணக்கம்பட்டியார் வாழ்ந்த சமயத்துல சினிமா செலிபிரிட்டிஸ் எல்லாம் போய் அவரை பார்த்துட்டு வந்ததை பத்தி எல்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நானும் கணக்கம்பட்டியார் இருந்த போதே அவரை சந்திக்கணும்னு முயற்சி செஞ்சேன். அது ஏனோ முடியல. அரூபமா வந்து பலருக்கு உதவிக்கிட்டு இருக்கும் கணக்கம்பட்டியார மனசுக்குள்ள நானும் வணங்கியபடி அங்க நடந்துகிட்டு இருந்த யாகத்துல கலந்துகிட்டேன். கருவூரார் சொன்ன முறைப்படி இங்க பிரச்சனைகளோட வரவங்களுக்காக இப்படி ஒரு வித்தியாசமான யாகம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் தங்களோட பிரச்சனைகள் தீரணும்னு வேண்டுதலோட இதுல கலந்துகிட்டு இருக்காங்க. நானும் இந்த யாகத்துல கலந்துகிட்டேன். சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சும் கூட மக்களுக்கு அருள் புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. தங்களோட சீடர்களுக்கு அரூபமாகவும் கனவுலையும் வந்து சக்திகளையும் மந்திரங்களையும் கொடுத்து இந்த உலகத்துக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் அங்கிருந்து திரும்பினேன். மீண்டும் ஒரு அமானுஷ அனுபவத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை பகல் 12:30க்கு மறு ஒளிபரப்பாகும். வாழும் மகான்களாக மக்கள் கொண்டாடும் சிம்மக்கல் ஐயா ஆண்ட்ரூஸ் பாபா. ஐயா வந்து எதுவும் பேச மாட்டாங்க, எப்போதுமே தியானத்துல தான் இருப்பாங்க. நம்ம என்ன நினைச்சு வர்றோமோ அது நடக்கும். அசாதாரண மனிதர்களும் அமானுஷ்ய சக்திகளும். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற பேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குறேன். எனக்கு என்ன கேக்குறது தெரியல. அப்ப நான் சொல்றேன் உனக்கு புரியல. வரக நீர் இதனில முந்து